ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இந்த வீடியோவில் ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு ஸ்லோகம், ஆரம்ப ஸ்லோகம், அதை நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி ஆராய்ச்சி பொருள் சொல்கிறார்கள் என்பதையும், அதே போல வேதாந்த தேசிகன் சாதித்த ஒரு ஸ்லோகத்தை நாம் எப்படி ஆராய்ந்து பொருள் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகில போன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்ற ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகம். இதனுடைய பொருளை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஸ்ரீபாஷ்ய சாரம் அந்த சீரீஸ்ல இதனுடைய பொருளை ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதுல ஒரு பதம் வருது இந்த ஸ்லோகத்துல, வினத விவித பூத வராத அப்படின்னு பதம் வருது. இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? பல்வகைப்பட்ட பக்தர்கள் இருக்கார்கள். அந்த பக்தர்களினுடைய கூட்டத்தை எம்பெருமான் ரட்சிக்கின்றான் அப்படின்றது இதுக்கு அர்த்தம். பல்வகைப்பட்ட பக்தர்களின் கூட்டத்தை எம்பெருமான் ரட்சிக்கின்றான். ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுதப்பிரகாசிகை அப்படின்ற வியாக்கியானம் அருளியுள்ளார் சுதர்சன பட்டர் என்கிற ஆச்சாரியர். சுதர்சன பட்டர் கேட்டுக்கிறார், இங்க என்ன அர்த்தம்? இங்க பல்வகைப்பட்ட பக்தர்களினுடைய கூட்டம் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த பக்தர்கள் அவர்களை தொடர்பு கொண்ட கூட்டம், அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களுடைய விலங்கினங்கள் ஏதோ இருக்கட்டுமே, அவர்களுடைய தொடர்பு கொண்ட கூட்டம் அப்படின்னு தான் சுதப்பிரகாசிகாச்சாரியர் வியாக்கியானம் அருளி செய்கிறார். அருளி செய்துட்டு அவரே கேட்டுக்கிறார், சொல்றது தகுமா? கோ சமாசம் அப்படின்னு இருக்கு. கோ சமாசம் அப்படின்னா கோக்களினுடைய கூட்டம், பசுக்களினுடைய கூட்டம். பசுக்களினுடைய கூட்டம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரு, கான்ஸ்டிடியூவன்ஸ் யாருன்னு யாரை பத்தி நமக்கு தோணும்? பசுக்களுடைய கூட்டத்துல யார் இருப்பார்கள்? பசுக்கள் தானே இருக்கும். அப்போ உறுப்பினர்கள் பசுக்கள் அப்படின்னு தான் தோணும் நமக்கு. அதே போலதானே இங்கேயும் வச்சுக்கணும். பக்தர்களினுடைய கூட்டம் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்துல யார் இருப்பார்கள்? பக்தர்கள் தானே இருக்கணும். ஆனா ஆச்சாரியர் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கார்? பக்தர்கள் தொடர்பு கொண்ட கூட்டம். பக்தர்களுடைய கூட்டம் கிடையாது, பக்தர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் கிடையாது. பக்தர்களுடைய உற்றார் உறவினர்கள், அவர்களுடைய தொடர்பு கொண்ட மற்ற விலங்கினங்களோ ஏதோ ஒரு கூட்டம் அப்படின்னு ஆச்சாரியர் இங்க வியாக்கியானம் அருளி செய்றார். ஏன் அப்படி அருளி செய்றார் அப்படின்றத தானே சாதிக்கிறார். கூட்டம் அப்படின்ற பதத்துக்கு ஒரு அழகான பொருள் சொல்லணும், அதுக்கு பயன் சொல்லணும். அப்படின்னா இந்த மாதிரி அர்த்தம் சொன்னால்தான் அதுக்கு பயனே இருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சாதிக்கிறார். நம்ம பார்ப்போமே. பக்தர்களுடைய கூட்டத்தை எம்பெருமான் ரட்சிக்கிறான், இதான அந்த வாக்கியம். மங்கள ஸ்லோகத்துல எம்பெருமானா சாதிக்கக்கூடிய அர்த்தம் இதுதான். கூட்டம் அப்படின்ற பதத்தை எடுத்துருவோம். அந்த ஸ்லோகம் எப்படி அமைஞ்சிருக்கும்? பக்தர்களை எம்பெருமான் ரட்சிக்கின்றான் அப்படின்னு அமைஞ்சிருக்குமா? இப்போ கூட்டம் அப்படின்ற பதத்தை போடுவோம். பக்தர்களினுடைய கூட்டத்தை எம்பெருமான் ரட்சிக்கின்றான் அப்படி இருந்ததுன்னா கூட்டம் போட்டதுக்கு ஒரு வாசியே கிடையாது, ஒரு பிரயோஜனமே கிடையாது. கூட்டம்ன்ற சப்தம் இல்லாம போனா கூட பக்தர்களை எம்பெருமான் காக்கிறார். பக்தர்களினுடைய கூட்டத்தை எம்பெருமான் காக்கின்றான். என்ன நம்ம புதுசா தெரிஞ்சுட்டோம்? வெறும் கூட்டம் அப்படின்னு தொடர் சொல்ல போட்டதுனால புதுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு அந்த பதமே வியர்த்தமா இருக்கும், வேஸ்டா இருக்கும். ஆகையினாலதான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, பக்தர்களினுடைய கூட்டம் அப்படின்னா பக்தர்களை உறுப்பாக கொண்ட, அவர்களை கான்ஸ்டிடியூவன்ஸாக கொண்ட கூட்டம் அப்படின்னு கிடையாது, பக்தர்கள் தொடர்பு கொண்ட கூட்டம் அப்படின்னு லாஜிக்கலா இங்க நம்ம ஆச்சாரியால் வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அர்த்தத்தை சாதிக்கிறார்கள். இது ஸ்ரீபாஷ்யத்துல அந்த இடம். வேதாந்தாச்சாரியர் சாதித்த ஸ்லோகம். இதையும் நம்ம திருவாய்மொழி சாரத்துல பார்த்துள்ளதுதான். ஆழ்வார் திருவாய்மொழியில 10 பத்துக்கள், 10 பத்துக்கள்னால பகவானுடைய 10 குணத்தை தெரிவிக்கின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது, சேவியத்வாத் போகிய பாவாத் சுபதனு விபவாத் சர்வபோகி அதிகத்வாத் ஸ்ரேயஸ்தேது தானாத் ஸ்ருத விபசதையா ஆசிரித அனிஷ்டஹிருத்வாத் அப்படின்னா ஒவ்வொரு 10க்கும் ஒரு குணத்தை சொல்லிட்டு வந்து, ஸ்வப்ராப்தேகே ஸ்வயமேக காரணம் ஸ்ரீபதி பிரத்யபாதி என்று மொத்த திருவாய்மொழியால ஆழ்வார் என்ன அருளி செய்றார் அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணன் அவனை அடைவதற்கு அவனே உபாயம் அப்படின்ற அர்த்தத்தை தான் ஆழ்வார் தெரிவித்தார் அப்படின்னு வேதாந்தாச்சாரியர் தெரிவித்தார் தம்முடைய
முதல் பத்துக்கு என்ன அர்த்தம்? சேவியத்வாத், சேவிக்க தகுந்தவன், எம்பெருமான் வணங்க தகுந்தவன் அப்படின்றது முதல் பத்துக்கு அர்த்தம். இரண்டாம் பத்துக்கு என்ன அர்த்தம்? போக்யத்வாத், எம்பெருமான் போக்யன், இனியவன் அப்படின்னு இரண்டாம் பத்துக்கினுடைய அர்த்தம். மூன்றாம் பத்துல சுபதனு விபவாத், அழகான வடிவை கொண்டவன், திவ்யமங்கல விக்கிரகத்தை கொண்டவன், இது மூன்றாம் பத்தினுடைய அர்த்தம். நாலாம் பத்துல சர்வபோகிய அதிகத்வாத், எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் இனியவன் அப்படின்னு நாலாம் பத்துல ஆழ்வார் அருளி செய்யறதாக வேதாந்தாச்சாரியர் அங்க சாதித்துள்ளார். அப்ப சந்தேகம் வரும், இரண்டாம் பத்துக்கு என்ன அர்த்தம்? போக்யத்வாத் அப்படின்னு இருக்கு. எம்பெருமான் இனியவன், இனியவன்னா என்ன அர்த்தம்? அவனை அனுபவிக்க நமக்கு ஆனந்தம் வரும், சுகம் வரும். அவனுக்கு கைங்கரியம் பண்றதோ இல்லாட்டி அவனுடைய திருநாமத்தை சொல்றதோ அவனை சேவிக்கிறதோ அவனை நினைக்கிறதோ எல்லாமே ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவன் போக்யன் அப்படின்னா இரண்டாம் பத்துல சொல்லியாச்சு அவன் போக்யன் அப்படின்னு. நாலாம் பத்துல என்ன தெரிவிக்கிற? சர்வபோகிய அதிகத்வாத், எல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் போக்கியன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் இப்ப பிரிச்சு தெரிவிக்கணும்? என்ன வாசி ரெண்டுத்துக்கும்? ரெண்டாம் பத்திலையும் நாலாம் பத்திலையும் சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு என்ன வாசி? வாசினா டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் என்ற கேள்வி வராதா? நமக்கு உடனே பதில் தோணும், இருக்கே வாசிதான் இருக்கே. என்ன வாசி இருக்குன்னா, முதல்ல அவன் இனியவன் அப்படின்னு சொன்னார், அப்புறம் நாலாம் பத்துல எல்லாவற்றையும் காட்டிலும் இனியவன் அப்படின்னு சொன்னாரு. அதுவே போறாதா? எல்லாவற்றையும் காட்டிலும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவா அம்சம் சேர்ந்து இருக்கு என்றால் அப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி வராதா? அப்போ அது மட்டும் சொன்னாலே போறாதா? எல்லாவற்றையும் காட்டிலும் இனியவன் அப்படின்னு சொன்னாலே போறாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ ரெண்டாம் பத்து வேஸ்ட் தானே, அதுக்கு ஒரு பயனே கிடையாது. எல்லாவற்றையும் காட்டிலும் இனியவன் அப்படின்னு சொன்னாலே அவன் இனியவன் அப்படின்றது தெரிஞ்சிடுமே என்ற கேள்வி வந்தால் இங்கதான் இப்ப என்ன பதில் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி சரியா இல்லையா அப்படின்றது ஒரு தடவை இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கேள்வி சரியா அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பதில் தோன்றது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது சரியான கேள்விதான். ஏன்னா எல்லாவற்றையும் காட்டிலும் இனியவன் அப்படின்னு சொன்னாலே அவன் இனியவன் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அப்ப ஏன் ஆழ்வார் இரண்டாம் பத்துல இனியவன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நாலாம் பத்துல எல்லாவற்றையும் காட்டிலும் இனியவன் அப்படின்னு தனியா சொல்றார் என்றால் இங்கதான் கொஞ்சம் மீமாம்சா சாஸ்திரம்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா நமக்கு அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மூளை எப்படி வேலை செய்யும், நம்மளுடைய மனசானது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு. இங்கதான் விசிஷ்ட விதானம் அப்படின்னு சொல்லுவார்கள் மீமாம்சா சாஸ்திரத்துல. ஒரு உதாரணம் பார்ப்போங்க. ஒரு சந்நிதிக்கு போறோம், அங்க இருக்கிற அர்ச்சகரை சொல்ற இந்த கோயில்ல மாசத்துல 5 நாள் பஞ்சபர்வ காலம் அப்படின்னு சொல்லுவார்கள். அமாவாசை தொடக்கமான ஒரு 5 நாள் வரும். அங்க பொதுவா எல்லா சன்னதிகளிலும் புறப்பாடுலாம் நடக்கும். பஞ்சபர்வ காலம் அப்படின்னு சொல்லுவார்கள். மாசத்துல 5 நாள் கர்ப்ப கிரகத்துல இருந்து கொண்டு இங்க சுவாமிகள்னா திருவாய்மொழி செய்விப்பார்கள் அப்படின்னு அந்த அர்ச்சகர் சொல்றார். மாசத்துல 5 நாள் கர்ப்ப கிரகத்துல இருந்து கொண்டு திருவாய்மொழி செய்விப்பார்கள் அப்படின்னு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் அவர் சொல்லியிருக்க. சொன்னா கூட நம்மளுடைய மனசு எப்படி ப்ராசஸ் பண்ணும் ஸ்டேட்மெண்ட்டை என்றால் நமக்கு தெரியவே தெரியாது. கோயில்ல கர்ப்ப கிரகத்துக்குள்ள அர்ச்சகர் கொண்டு தானே போடலாம், மற்றவர்கள்லாம் போக முடியுமான? திருவாய்மொழி சேவிக்கிறவர்களாக இருந்தா கூட கர்ப்ப கிரகத்துக்கு வெளிலதான், யாரும் உள்ளதான் போக முடியாது. அப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் திருவாய்மொழி சேவிக்கலாமா அப்படின்றத முதல்ல நம்ம ப்ராசஸ் பண்ணிப்போம், முதல்ல மனசுல வாங்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் 5 நாள் இந்த கோயிலை சேவிக்கிறார்கள் அப்படின்னு ரெண்டாதான் நம்ம ஸ்பிட்டே பண்ணிப்போம். இதான் ஒரு தெரியாத விஷயத்த சேர்த்து சொன்னோம்னா நம்மளுடைய மைண்டை எப்படி ப்ராசஸ் பண்ணோம்னா முதல்ல 2 அம்சங்கள் தெரியாததா இருக்கு இல்லையா, முதல்ல தெரியாத அம்சம் முதல் அம்சத்தை வாங்கின்றோம். அதுக்கப்புறம் அது இப்படிப்பட்டதாக இருக்கா அப்படின்னு தனியான ப்ராசஸே பண்ணும். ஆக சென்டென்ஸ் ஒன்னா இருந்தா கூட நம்மளுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யும்னா ரெண்டாதான் அதை ப்ராசஸ் பண்ணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த உதாரணத்தை எடுத்து நம்மளே சொல்ல மாட்டோமா, எனக்கு தெரியவே தெரியாது கர்ப்பகிரகத்தெல்லாம் குள்ள இருந்து திருவாய்மொழி சேவிக்க முடியுமான்னு அப்படின்னு கண்டிப்பா நம்ம முதல்ல கேட்போம். அதுக்கப்புறம் 5 நாள் சேவிக்கிறார்கள் அப்படின்ற அதையும் ப்ராசஸ் பண்ணிப்போம். அங்க சென்டென்ஸ் ஒன்னா இருந்தா கூட எப்படியும் நம்மளுடைய ப்ராசஸிங் ரெண்டாதான் இருக்கும். ஆக இப்போ இங்க திருவாய்மொழி விஷயத்துக்கு வருவோம். வேதாந்தாச்சாரியர் என்ன சாதிக்கிறார்? 2ஆம் பத்துல ஆழ்வார் எம்பெருமான் இனியவன் அப்படின்னு சாதிச்சார். 4ஆம் பத்துல எல்லாவற்றையும் காட்டிலும் இனியவன் அப்படின்னு சாதிச்சாருன்னு வேதாந்தாச்சாரியர் சாதிச்சாரா? இப்போ நேர ஆழ்வார் எம்பெருமான் எல்லாவற்றையும் காட்டிலும் இனியவன் அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்மளுடைய புத்தி எப்படி ப்ராசஸ் பண்ணோம்னா, ஏன்னா நம்ம யாரு சம்சாரிகள் இல்லையா, நம்ம அனாதி காலமா எதை நம்ம இனியது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கேளிக்கை காட்சியோ கிரிக்கெட்டோ சினிமாவோ இதைதான் நம்ம இனியது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கோம். பெருமாள் இனியவர், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா ஆனந்தமாக இருக்கும், பெருமாளுடைய திருநாமம் சொன்னா ஆனந்தமா இருக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ எல்லாவற்றையும் காட்டிலும் எம்பெருமான் இனியவன் அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்ம மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணும்,
முதல்ல எம்பெருமான் இனியவனா, அதுவே எனக்கு தெரியாது. நான் சினிமா கிரிக்கெட் இதெல்லாம் தான் இனியது, அதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். எம்பெருமான் இனியவனா அப்படின்னு முதல்ல மனசு அப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை காட்டிலும் மிகவும் இனியவன் அப்படின்றது எப்படியுமே நம்மளுடைய மனசானது ரெண்டாதான் இந்த வாக்கியத்தையே ப்ராசஸ் பண்ணணும். ஆகையினாலதான் ஆச்சாரியர் வேதாந்தாச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா தானே ஸ்பிட் பண்ணிட்டார். நம்ம கிட்ட கொடுத்து ஸ்பிட் பண்றது ஆழ்வார் பண்ண போறது கிடையாது. ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா 2ஆம் பத்துல தனியா தெரிவிச்சுட்டார், 4ஆம் பத்துல தனியா தெரிவிச்சுட்டார். இப்ப நம்ம அந்த கோயில் உதாரணத்துல முதல்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த கோயில் ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்னா கர்ப்ப கிரகத்துல இருந்து கொண்டே திருவாய்மொழி சேவிப்பார்கள். அந்த விசேஷம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேவிக்கிறது 5 நாள் மாசத்துல அப்படின்னு சொன்னா இப்ப 2 ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கா. இந்த 2 ஸ்டேட்மெண்டா சொன்னா என்ன, ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சேர்த்து சொன்னாங்கன்னா நம்மளுடைய மனசு எப்படியுமே தனித்தனியா தான் ப்ராசஸ் பண்ணும் இத அப்படின்றது. இது மீமாம்சா சாஸ்திரத்துல இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணுவார்கள். இப்ப நம்ம பார்க்கலாம், ஒரு கால் நம்ம சாஸ்திரம் கொஞ்சம் படிச்சிருந்தோமே என்றால் வேதாந்தாச்சாரியர் சாதித்த இந்த ஸ்லோகத்துல இந்த கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நம்மளே ஆக்சுவலா யோசிக்கலாம் இல்லையா. இதுக்காக தான் நம்ம சாஸ்திரம் படிச்சா நம்ம ஆச்சாரியாருடைய கிரந்தங்களை நல்லா அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த ஒரு திறமை வரும், இந்த கேப்பபிலிட்டி வரும் அப்படின்றத விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.